வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ரீசெண்டாக இந்த 2 சேனலும் யூடியூப்ல நிறைய வீடியோ போடுறதே இல்லை. ஏன் வீடியோவே போடுறது இல்லை? இந்த சேனல் 1 வருஷமா போறது இல்லை, இந்த சேனல் 3 வருஷமா போறது இல்லை. ஏன் போறது இல்லை, எதுக்கு போடுறது இல்லை அப்படிங்கிற இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படியே கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இது இப்போ நிறைய இடத்துல இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சேனல் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய மூவியை பற்றி தெளிவாக அந்த மூவியை நம்ம அந்த ஸ்டோரி கேட்குறப்பே நம்ம அந்த மூவியை பார்க்குற ஃபீல் நமக்கு அவரோட வாய்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகும். நம்ம மூவி பார்த்த எஃபெக்ட் கொடுக்கும் அந்த வாய்ஸ். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா கடந்த 1 வருஷமா வீடியோஸ் எதுவுமே யூடியூப்ல அப்லோடும் பண்றது இல்லை. அவரை பற்றின எந்த விஷயமுமே வெளில லீக் ஆகவும் இல்லை, வெளில வரவும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா அவரோட மெசேஜ் கிடைச்சதாகவும், அவரோட கான்டெக்ட்ல போயிட்டு அவர் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்னு சொன்ன மாதிரியும் கமெண்ட் பண்ண, அதாவது மெசேஜ் பண்ண மாதிரியும் இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸுங்கிறது தான் உண்மை. எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் ரூமர்ஸ் தான் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு. எதனா ஒரு பர்சனல் ரீசன்னாலையும் எதனா அவரோட சேனல்ல அவரா அஃபீஷியலாக இது வரைக்கும் எதுவுமே எனக்கு இப்படிதான் ஆயிருக்கு, எனக்கு இதுதான் பிரச்சனை, இதனால தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு இந்த யூடியூபர் எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணி இந்த நேமை வச்சு அவங்க நிறைய பேர் வியூஸ் வாங்கிட்டு சேனலை க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கண்டென்ட்டை மட்டும் வச்சு. அதனால என்ன சொல்றேன்னா, இதுலேருந்து யாரு போடுற நியூஸையுமே நம்பாதீங்க. இதுதான் உண்மை. நானும் அதை பற்றி தான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இது மாதிரி பற்றி இந்த ரிலேட்டடாக போடுற எந்த வீடியோவுமே நம்பாதீங்க. அவரா அஃபீஷியல் அக்கௌண்ட்டுன்னு அவருக்கு யூடியூப்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, எவ்வளோ அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் இருக்கு. நினைச்சா அவர் பர்சனலா எல்லாருக்கும் ஓப்பனா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் 3 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கு. அவர் நினைச்சா ஓப்பனா இவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லாம இந்த மாதிரி யார் சொல்றதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். அவர் வரணும்னு நினைக்கிறப்ப அவரே கம்பேக் கொடுப்பாரு. அதே போல இன்னொரு 2வது யூடியூபர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிபீடியா அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த சேனல் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காமலும் இருக்கலாம். சில பேர் இப்போ ரீசெண்டாக அவரை காணும், இந்த மாதிரி மெசேஜ்லாம் வருது அப்படின்னு சொல்லி போட்ட வீடியோஸ்ல கூட அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யார் இவர் எப்படி அப்படின்னு சொல்லி அவரோட சேனலை விசிட் பண்ணி பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் பார்த்தவங்கள நானும் ஒரு ஆள். ஏன்னா எனக்கு இதோட 4வது ஃபோன் நான் மாற்றிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோனுக்கு முன்னாடி வீட்டில் பர்சனலாக ஒரு ஃபோன் இருக்கும், எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபோன்லேயே நான் அவரோட சேனல்லேருந்து வீடியோஸ்லேருந்து எல்லாமே பார்த்து இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே. இப்போ நான் ஃபோன் வாங்கி இதோட 4வது ஃபோன் ஆகுது. அந்த ஃபோனில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இது 4வது ஃபோனு. இந்த ஃபோனில் வரைக்குமே அவரோட சேனல் சப்ஸ்கிரைப்ல தான் இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, இது நான் தற்பெருமைக்காக சொல்லலை. இந்த அளவுக்கு நான் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேட்ல பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பெட் ஷாப்ல போயிட்டு ஒரு பெட்டு வாங்கின மாதிரி ஒரு இமேஜ் வந்தது. அந்த இமேஜை என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தப்போ இது போன 2025 டிசம்பர்ல அவர் என்னோட இதுக்கு பெட்டு வாங்குறதுக்காக வந்தப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை தான் நான் இப்போ ரீசெண்ட் டேட்டில் அப்லோட் பண்ணேன். இது இப்போ எடுத்தது கிடையாது, போன டிசம்பரில் எடுத்ததுன்னு அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதனால் இவருமே கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேக் நான் எனக்கும் வீடியோஸ்லாம் போடணுன்னு இதாக தான் இருக்குது. இந்த மே மந்த்து எண்டு இல்லை அதுக்கப்புறம் ஜூனில் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாகவும் அந்த பாவம் அந்த பெட்டு இது பண்ணுறவங்க சொல்லியிருக்காரு. அதனால் இவங்களுமே எப்படி என்ன ப்ராப்ளமு என்ன ஏதுங்கிறத திரும்ப ஒரு வீடியோ போட்டாலும் இல்லை, அதாவது இன்ஸ்டாலேயோ இதில் அவரோட கருத்தை தெரிவிக்கிறப்பையும் நமக்கு அது கிளியராக புரிய வரும். என்ன காரணம், எதனால் போடலை அப்படின்னு சொல்லி எப்படியா இருந்தாலும் சொல்லுவாங்க. அதனால இதை பற்றியுமே நிறைய ரூமர்ஸ் போகுது, நிறைய இது பண்ணுறாங்க. அதனால இதில் வர வீடியோஸையுமே எதையுமே நம்பாதீங்க. அதே மாதிரி அவரும் அஃபிஷியலாக வீடியோ போடுறவர் தான். அதனால யார் மூலியமாகவும் எனக்கு இதை சொல்லுங்கன்னு சொல்லவே தேவையில்லை. இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இவர் சிங்கிள் ஒரு மெசேஜ் போட்டாலே போதும்,
அதுலேயே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எதுக்கோ ஒரு காரணத்தினால இவங்க வீடியோ போடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இதையும் இந்த சேனல் பற்றி இந்த சேனலோட நேமை யூஸ் பண்ணி இதை பண்ணி வியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சேனல் வந்து என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ கதைகள்லாம் கட்டி வீடியோஸாக போடுறாங்க. அதனால எதையுமே நம்பாதீங்க. இந்த சேனல்லேருந்து அஃபிஷியலாக அவங்களே இந்த 2 சேனல்லேருந்தும் மெசேஜோ அல்லது வீடியோவோ ஏதோ ஒரு கான்வர்சேஷன் கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக வந்து நமக்காக எதனா ஒரு வீடியோஸ்லையோ எதனா ஒன்று இது பண்ணுவாங்க. இந்த சேனல் வந்து அவங்களா அஃபிஷியலாக போடுறப்போ வந்துட்டு நம்பிங்க. சரி, ஓகே மகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போய் டாபிக்லாம் கொண்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் தான் வந்து அந்த மாதிரி பேரை வச்சு நிறைய பேர் வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நினச்சி கண்ட நியூஸ்லாம் பரப்புவாங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு யார் சொல்கிறேன்னு நம்பாதீங்க. சரி, ஓகே மக்களே, மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் நிறைய கண்டென்ட்லாம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் இருக்கும். ஓகே, நன்றி.